வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா கேந்திரிய வித்யாலய சங்கத்தில் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்கன்னா நெய்வேலியில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயில். முழுமையாக வீடியோ பாருங்க, கரண்ட் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புதுசாக 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும், அதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே கேந்திரிய வித்யாலய சங்கத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்வேலியில். இது வந்து டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். இது என்னென்ன போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் பிஆர்டி, டிஜிடி, பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், கோச் இன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், யோகா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ், அகாடமிக் கவுன்சிலர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், பல வித போஸ்ட்டுக்கு ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னதுன்னு பார்ப்போம் வாங்க. பிஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் +2 இன்டர் வித் 50% மார்க் இருக்கணுன்றாங்க. அதேமாதிரி இன்டர்மீடியட் வித் 50% மார்க் இன் b.ed, d.ed அப்படி முடிச்சிருக்கணுன்றாங்க. மஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி வந்து இருக்கணுன்றாங்க. அதே டிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 4 years இன்டகிரேட் கோர்ஸ் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்றாங்க. ரெகனைசிங் காலேஜ் யூனிவர்சிட்டி. அதே 50% மார்க் இருக்கணுன்றாங்க டிகிரி. அதே மாதிரி சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே 50% மார்க் இருக்கணும். நல்லா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எடுக்க தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. பிஜிடி பார்த்தீங்கன்னா 2 years இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் MSc கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்றாங்க, அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்கள்ல. அதே மாதிரி பிஜிடி இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோ டெக்னாலஜி இதெல்லாம் முடிச்சிடணுன்றாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. அதே பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 50% மார்க் இருக்கணுன்றாங்க. b.tech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடிஐ இருக்கணுன்றாங்க. இல்லை டிப்ளமோ கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்சி MSc முடிச்சவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு b.tech கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை பிசிஏ MCA MS கூட முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து A-level DOEACC சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுன்றாங்க. கோச் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ல வந்து b.ped m.ped டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்றாங்க அந்த ஃபீல்டில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. டிப்ளமோ பார்த்தீங்கன்னா அவங்க யோகா இன் டிப்ளமோ இன் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. 1 year ட்ரைனிங் இன் யோகாவில் இருக்கணுன்றாங்க. ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங்ல மிட்வைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுன்றாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அவங்க அங்கீகாரம் பெற்றதாக இருக்கணும். அதே மாதிரி அகாடமிக் கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா BSc ஃபிசியாலஜி டிப்ளமோ கவுன்சிலிங் முடிச்சிருக்கணுன்றாங்க. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா ஓகேன்றாங்க. கவர்மெண்ட் ரெகனைசேஷன் எல்லா டைப்பிங் ஸ்பீடும் தெரியணுன்றாங்க. அதே மாதிரி இதுக்கு உண்டான ஏஜ் லிமிட்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் மறக்காமல் செக் பண்ணிங்க. அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 27,500 போட்டிருக்காங்க. டிஜிடிக்கு 26,250 போட்டிருக்காங்க. பிஆர்டிக்கு வந்து 26,250 போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து 27,250 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோச், யோகா, மியூசிக், டான்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 21,250 போட்டிருக்காங்க டீச்சர்ஸ்க்கு. அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 750 பர் டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகாடமிக் கவுன்சிலருக்கு வந்து 26,250 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இன்னும் சேலரி என்னதுன்னு சொல்லலை, நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ தான் ஸ்ட்ரெயிட்டாக, டைரக்ட் ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே எடுக்கணும்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.kvneyeveli.ac.ni என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அவங்க அப்ளிகேஷன் காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ எப்போ நடக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 26/2/2019 டிஜிடிக்கு வந்து 26/2/2019 அன்றைக்கி இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 27/2/2019 பார்த்தீங்கன்னா பிஆர்டிக்கு, 28/2/2019 பார்த்தீங்கன்னா ஆர்ட், கிராஃப்ட், டான்ஸ், யோகா, இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு உண்டான இன்டர்வியூலாம் இன்றைக்கி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான லிங்க்ஸ்லாம் வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் தெரிய வரும். ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு முன்னாடி லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. அதேமாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னே சொன்னிருக்கேன் உங்களுக்கு, அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். I never made it, but I know